இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே பிளர்ர காமிக்கிறாங்க. பிளர் பீச் ஓரமா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. பிளர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தால, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்டோட குளுக்கோஸ்ல ஒரு விஷத்தை கலந்து விட்டுறா. இதனால அந்த ஹாஸ்பிட்டல் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிடுறாங்க. இது பிளருக்கு ஞாபகம் வருது. அதை நினைச்சு பிளர் வருத்தப்பட்டு இருக்கா. அதே சமயம் அந்த மொட்டை பொண்ணு என்ன பண்றானா, சேஸ் கண்டுபிடிச்ச அந்த படகை எடுத்துட்டு எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், இந்த தீவை தாண்டி போயிட்டோம்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கடலுக்குள்ள போறதுக்காக அந்த கப்பலை இழுத்துட்டு இருக்கா. அதை பார்த்த பிளர் அந்த இடத்துக்கு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த மொட்டை பொண்ணும் என்னால இங்க இருக்க முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு பிளர் என்ன சொல்றான்னா, இங்க இருக்க நாம எல்லாரும் சர்வே, இதை தாண்டி நம்ம எங்காச்சும் போகணும்னு நினைச்சிட்டோம்னா நம்மளே அவங்க கொன்றுவாங்க, அதனால இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த மொட்டை பொண்ணு என்ன சொல்றான்னா, இல்ல நீ வேணா இங்கேயே இரு, உனக்கு இந்த இடம் கரெக்டா இருக்கும், எனக்கு இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளரை புடிச்சு தள்ளி விட்டுறா. பிளர் அந்த போட்டுக்குள்ள விழுந்துடுறா. பிளர் திரும்பவும் எந்திரிச்சு உன்னை நான் தனியா போறதுக்கு விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ அந்த மொட்டை பொண்ணு நீ என் கூட வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நான் அவங்க கூட வரல, அங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ இந்த போட்ல இருந்து நீ வெளியே போகணும் திரும்பவும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு போட்டை இழுக்க பாக்குறா. அப்போ பிளர் என்ன சொல்றான்னா, உனக்கு புரியுதா இல்லையா, அவங்க வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு, இங்கிருந்து நீ வெளியே போனேன்னா உன்னை கொன்றுவாங்க, நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதை கேட்காம திரும்பவும் அவன் போட்டை இழுத்துட்டு கடல் பக்கமே போறதுனால பிளர் என்ன பண்றான்னா, அங்க ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல அவங்களை கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க ஓடி போறான். அதே நேரத்துல இந்த மொட்டை பொண்ணு என்ன பண்றான்னா, அந்த போட்டை ஒரு வழியா கடல் பக்கம் இழுத்துட்டு வந்து கடல்ல போக ஆரம்பிச்சிடறான். இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க இருந்த ரெண்டு பசங்களும் பிளரும் ஓடி வராங்க. ஆனா இது எதுவுமே கேட்காம அந்த மொட்டை பொண்ணு கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்தவங்க மூணு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இங்க இருக்க யாருக்கும் யாரை பத்தியும் எதுவும் தெரிய மாட்டேங்குது, அதனால நாம நமக்குள்ள இருக்கிறத ஓப்பனா ஷேர் பண்ணிக்கிட்டாதான் நாளை பின்ன நாம யாரும் பிரிஞ்சு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிளர் சொல்றான். அதுக்கு அதுல ஒருத்தன் சொல்றான், அப்படியெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, இங்க எல்லாருமே இண்டிவிஜுவலா தான் வந்திருக்கும், அவங்க உங்களுக்குன்னு ஒரு ஓன் கேரக்டர் இருக்கு, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சிடறான். நீலமுடிக்காரனுக்கு தான் அந்த பிளர் மேல ஒரு கண் இல்ல, அதனால அவன் அவனை கூப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். தூரமா நடந்து போனவன் இவங்களை திரும்பி பார்த்து முறைக்கிறான். இந்த இடத்துல இந்த சீரீஸோட நேம் போடுறாங்க தி ஒன் லேண்ட் அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி கேசியை பார்த்தோம்னா, கேசிக்கு பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. கேசி ஒரு பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் சிகரெட் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். ஆனா அவன்கிட்ட தீப்பெட்டி இல்ல. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு பையன் அவளுக்கு தீப்பெட்டி கொடுத்து ஹெல்ப் பண்றான். அவன் அப்படியே கேசி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேசுறப்ப கேசி என்ன சொல்றான்னா, நான் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிங்க காமிக்கிறா. இருந்தாலும் அவன் நிறைய டைலாக் பேசிட்டே இருக்கான். அதுக்கு கேசி என்ன சொல்றான்னா, எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு வேற சொல்றான். திரும்பவும் அவன் விடாம என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஃபைனலா கேசி என்ன சொல்றான்னு, நான் ஒண்ணு கேட்கறேன், நீ எதுக்காக என்கிட்ட பேசுற, ஏன் நீ வேற பொண்ணுகிட்ட பேசல அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அதுக்கு அவன் என்னென்னமோ காரணம் சொல்றான். ஆக்சுவலா இப்ப நடக்கிறத வச்சு பார்த்தா கேசிக்கும் அவன் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு போல இருக்குங்க. ஆனா இந்த சீனை இங்கேயே கட் பண்ணிட்டு கேசியை திரும்பவும் பீச்லயே காமிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் சேஸ் அந்த பழைய வீட்டுல இருந்தால அவங்க கூட ஒரு ரூம் கதவை திறந்திருப்பாள்ல, அந்த கதவை திறந்து உள்ள போய் அங்க ஏதாச்சும் திங்ஸோ இல்ல அங்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கா. அவன் அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோவை பார்த்து அதை கழட்டி அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால சேஸ் என்ன பண்றான்னா, அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு போட்டோ கவரும் பத்திரமும் இருக்கு. அதை பார்த்த சேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து பத்திரத்தை பாக்குறா. அதுக்கப்புறம் அங்க இருந்த போட்டோவை ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் போட்டோல தனியா ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த போட்டோல சேஸோட அம்மாவும் சேர்ந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த போட்டோல தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம கூப்பரும் சேஸும் சேர்ந்து எடுத்த போட்டோ அங்க ஒண்ணு இருக்கு. அதை பார்த்துட்டு சேஸ் என்ன கூப்பரும் இந்த போட்டோல இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல அங்க அப்படியே கட் பண்ணி நம்ம கடலுக்குள்ள போனால மொட்டை பொண்ணு, அவளை பார்க்க போனோம்னா கடல்ல வெறும் அந்த போட்டு மட்டும் மிதக்குது, அவளை காணோம். அவ எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க ஒரு பாறை மேல ஏறி போயிட்டு இருக்கா. அப்படியே பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தமா ஒரு மாதிரி இருக்கா. மேபி கப்பல் கவுந்து இருக்கும், அங்க இருந்து சுறாமீன் ஏதாச்சும் கடிக்க வந்திருக்கும், அவன் தப்பிச்சு வந்திருப்பா. இதுதான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கல. இந்த நிலைமையில இந்த மொட்டை பொண்ணுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஓபன் பண்ணா ஒரு காருக்குள்ள ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது யாரும் தெரியுதா, இதான் நம்ம மொட்டை பொண்ணும் அவனோட லவ்வரும். ரெண்டு பேரும் காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஃபைனலா ஒரு கிஸ்ஸ போட்டு ரெண்டு பேரும் இறங்கி அப்படியே துப்பாக்கியை எடுத்துட்டு ஒரு பேங்குக்குள்ள கொள்ளையடிக்கிறதுக்காக போறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம கேசியை தான் காமிக்கிறாங்க. கேசி இப்ப அவங்க வீட்டுல ரெண்டு குழந்தைய கூட இருக்கா. அந்த குழந்தைங்க சாப்பிடறதுக்கு முட்டை வேணும்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவங்கள சமாளிச்சு உட்கார வச்சுட்டு அப்படியே சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல கேசியோட ஹஸ்பண்ட் வராரு. கேசியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சாப்பிடறதுக்கு எக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேசி என்ன சொல்றாங்கன்னா, நீ சம்பாரிச்சு கொடுத்தது வந்து இதுதான் பண்ண முடியும், முட்டையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். குழந்தைக்கு முன்னாடி என்னை இன்னொரு தடவை இப்படி கேவலப்படுத்துற மாதிரி பேசுனீங்கன்னா உனக்கு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு எங்களுக்கு முட்டை வேணும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே கட்
பண்ணா சேஸ் இப்ப அவ ஒர்க் பண்ற பார்ல இருக்கா. அவ கண்ணுல எல்லாம் நல்லா அடிபட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவ புருஷன்காரன் பிடிச்சு அடிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ரொமான்டிக்கா பேசுவான்ல அந்த பையன் வரான். அவன் வந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிச்சோடனே கேசிக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அவங்க பழக்க வழக்கம் அப்படியே இதாகி அவங்க ரூமுக்கு போற அளவுக்கு டெவலப் ஆயிருது. ஒரு நாள் 2 நாள் மீட் பண்ணவங்க போக போக டெய்லி மீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் கூட கேசி ரொம்ப சந்தோஷமாவும் ஜாலியாவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் அவன் சொந்த ஊரான சிக்காகோவே இப்ப நான் போயிடுறேன், நீ அங்க வா, நம்ம 2 பேரும் அங்க சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இதனால டிப்ரெஷனுக்கு போயிடுறா கேசி. அப்படியே கட் பண்ணோம்னா இப்ப கதையை பிரசண்ட் கொண்டு வந்துடுறாங்க. கேசி பக்கத்துல மேசன் வந்து உட்கார்ந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு கேசி எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்பதான் நமக்கு மேசனோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேசன் பாஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு பெயிண்டர், அவன் ஒரு பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒரு கம்பெனில. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். வந்து என்ன சொல்றான்னா இந்த அவங்க நாட்டுல ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது, அந்த மாநாட்டுல இருக்கிறது வந்து எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மேசன் அதுக்கு என்ன சொல்றான்னா இந்த உனக்கான பொருள் இருக்குன்னு சொல்லி ஒரு பேக் எடுத்து கொடுக்குறான். அந்த பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பாம் இருக்கு. அதை வாங்கிட்டு மேசனை ஹக் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம கூப்பரை பார்க்க போனோம்னா கூப்பர் இன்னும் கேஸை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கான். அப்படி போகும்போது வழியில நம்ம மொரட்டு பீஸையும் முட்டா பீஸையும் பார்த்துடுறான். அவங்களுக்கு தெரியாம ஒரு பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பேசாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சேஸ் சொன்ன மாதிரி நாம இதுக்குள்ள செத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு அந்த மொட்டை என்ன சொல்றான்னா நம்மளோட பெரிய பாஸ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்மளைய இங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நாம இங்க இருக்கிறதே மத்தவங்களை கொல்றதுக்காக தான், நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருக்க மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கேசியை காமிச்சா கேசி இப்ப அதே கடற்கரையில் நின்று இருக்கா. அவளுக்கு திரும்ப பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்போ கேசியோட ஹஸ்பண்டுக்கு இவங்களோட உறவை பத்தி தெரிஞ்சிருது. அதை பத்தி கேசிட்ட கேட்கறா. கேசி அதுக்கு என்ன சொல்றான்னா அவன் உன்னோட ரொம்ப நல்லவன், உன்னோட ரொம்ப பெட்டரானவன், அவன் உன்னோட என் மேல லவ் காட்டினான், அவன் தான் முடியும், அவன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் போக பாக்குறா. அப்போ கேசியோட ஹஸ்பண்ட் என்ன பண்றான்னா அவளை தண்ணியில புடிச்சு முக்கி சாவடிக்க பாக்குறான். அதுக்கப்புறம் அவளை வெளியே எடுத்து போட்டுட்டு உனக்கு டைவர்ஸ் வேணும்னா டைவர்ஸ் வாங்கிக்கோ, ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீ டைவர்ஸ் வாங்கிட்டுனா லைஃப் லாங் ஃபுல்லா இந்த குழந்தைய நீ பார்க்க கூடாது, உனக்கு டைவர்ஸ் வேண்டானா இனிமேல் நீ யாரையும் பார்க்காம ஒழுக்கமா இரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்போ கேசிக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது, நம்ம புருஷனுக்கு நம்மளை விட நம்ம குழந்தைகளை தான் அதிகமா பிடிக்குது, சோ இவனை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி போட்டு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு முடிவு எடுக்கிறா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவனை பழி வாங்கறதா நினைச்சு தான் பெத்த 2 குழந்தைகளுக்கும் விஷத்தை வாங்கி கொடுத்து சாவடிச்சிடறா. சாவடிச்சு அவங்கள காருக்கு பின்னாடி உட்கார வச்சு கடலுக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அப்படியே அவ வீட்டுக்கு வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு இருக்கா. வில்லத்தனத்தோட முழு உருவமா நின்றுட்டு இருக்கா கேசி. அப்போ அந்த இடத்துக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வராங்க. அவங்க ஹஸ்பண்ட பார்த்துட்டு கேசி வந்து அப்படியே அமைதியா நின்று இருக்கான். அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஆச்சு, பசங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்போ கேசி என்ன பண்றான், தான் கையில் இருந்த கத்தியை எடுத்து தான் வயிற்றுலயே குத்திட்டு விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணா திரும்ப அவ பீச்ல இருக்க மாதிரி வந்துடுறாங்க. அப்படியே அவ அழுக ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த மேசன் அவட்ட வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ கேசியோட பசங்க அங்க கடல்ல நிக்கிற மாதிரியும் அவங்க போன கார் இருக்க மாதிரியும் எல்லாம் பாக்குறா. அதை பார்த்துட்டு கேசி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறா பயந்துட்டு. இதை பார்த்த மேசன் நீங்க எல்லாம் எதுவுமே இல்ல, இங்க நீ நானும் மட்டும்தான் இருக்கும், பயப்படாத அப்படின்னு சொல்றான். அப்ப கேசி என்ன சொல்றான், எனக்கு எல்லா விஷயம் ஞாபகம் வந்துருச்சு, என்னோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம மொட்டை பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இந்த மொட்டை பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா பசிக்குதுன்னு சொல்லி போட்டு அங்க மரத்துல ஏதோ பழம் மாதிரி இருக்கு, அதை பொறிச்சு சாப்பிட்டு இருக்கா. சாப்பிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காரப்பதான் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. அதை சுத்தி சில இடத்துல எல்லாம் நிறைய மண்டவோடுகள் எல்லாம் கிடக்குது. அப்படியே மெதுவா தூங்கிடுறா. அவ தூங்கி எந்திரிச்சு கண்ணு முழிச்சு பார்த்தோம்னா பக்கத்துலயே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அவளுக்கு அடிபட்டு இருக்கும்ல, ஒரு கையில கட்டு போட்டு வச்சிருக்காங்க, முன்னாடி ஒரு சூப் வச்சிருக்காங்க, சிக்கன் சூப் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி பசியில வேற இருந்தாளா, அதனால அந்த சூப்பை எடுத்து பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறா. அப்படியே கட் பண்ணி நம்ம பீச் ஓரமா வந்தோம்னா பிளரும் சுருட்ட முடிக்காரவனும் தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்த சுருட்ட முடிக்கார பிளர்ட் என்ன சொல்றான்னா இந்த ஐலாண்ட பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, இது வெட்டிங் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பிளரும் எனக்கு தெரியல ஆனா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நீல முடிக்கார என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா முட்டி போட்டு பிளரு கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு பிளரும் நாம கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் இந்த நீல முடிக்காரனோட பிளாஷ்பேக்க நமக்கு சொல்றாங்க. ஆபீஸ்ல ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இவனை பார்த்ததும் ஐயோ இவனா அப்படின்னு சொல்லி தெரிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கா. இருந்தாலும் நீல முடிக்கார விடாம அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் நம்ம பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இருந்தாலும் விடாம அவ பின்னாடியே போய் நான் உனக்காக தான் இந்த பொக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன்,
வச்சிருக்கேன், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு. அந்த விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டா. இருந்தாலும் அவன் விடாம அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். சரி பொக்கே வாங்காட்டி இங்க இருந்து அவன் போக மாட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த பொக்கையை வாங்கிடுறா. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த பொக்கையை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு ஈவினிங் அவன் வாஷ்ரூம்ல இருக்கும்போது கதவை திறந்துட்டு இவன் உள்ள வரான். அதுக்காக இது வந்து லேடிஸ் வாஷ்ரூம், நீ உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இருந்தாலும் நம்ம நீலமுடிக்காரன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த பொக்கையை குப்பையில இருந்து எடுத்தேன், நான் உனக்கு கொடுத்ததை நீ குப்பையில போட்டுட்ட, இதனால என் ஃபீலிங்ஸ் எவ்வளவு ஹர்ட் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா, நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, ஆனா நீ என்ன பண்ணிருக்க, ஹெச்ஆர்ட்ட போய் என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க, என்னை பார்த்தா உனக்கு பயமாவா இருக்கு, நான் அந்த அளவுக்கு உன்கிட்ட மோசமா என்ன நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு சொன்னா புரியுதா, தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதை கேட்ட அந்த நீலமுடிக்கார, நீ என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்க, என்னை பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னீங்க, என்னை பார்த்தா உனக்கு என்ன பயமா இருக்கு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பக்கத்திலேயே வரான். வந்து தன்னோட டைய வச்சு அவ கழுத்தை புடிச்சு நசுக்கி அதே இடத்துல கொண்டுறான். அப்பதான் தெரியுது இது ஒரு காதல் சைக்கோ நாயின்னு. அப்படியே கட் பண்ணா பீச் ஓரமா என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. பிளர்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான்ல, பிளர் அதுக்கு அவனை நீ எந்திரி எந்திரினே சொல்லிட்டு இருக்கான். இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க அதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணல. அங்க இன்னொரு பையன் இருப்பான்ல, அவன் அங்க வந்து தன் கையில இருக்க பிளார் கனை வச்சு சொல்றான். அதை பார்த்துட்டு பிளர் லைட்டா பயந்துடுறான். அதுக்கப்புறம் இது இங்க கிடைச்சிச்சு, இதனால நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை பார்த்துட்டு இருந்த பிளர் என்ன பண்றான்னா, நான் போய் விறகு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நைஸா கண்டுக்கிறா. இருந்தாலும் விடாம நீலமுடிக்காரா பின்னாடியே போறான். போறப்போ பிளார்கன் சுட்டான்ல, அவனை புடிச்சு திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போறான். இவன் சாரி கேட்டுட்டு தங்கிட்ட இருக்க பிளார்கனை வச்சு அவனை சுடுற மாதிரி பாக்குறான். பட் ஆக்சுவலா சுடல. ஏன்னா அவனும் ஒரு சைக்கோ தான், இவனும் ஒரு சைக்கோ தான். ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த தீவில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு சைக்கோவா தான் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம மேசன் கிட்டையும் கேசி கிட்டையும் வந்தோம்னா, அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, மேசன் அவனோட பிளாஷ்பேக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கிறான். அந்த பிளாஷ்பேக்ல அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். அப்போ அவங்க நாட்டுல ஒரு வெள்ளைக்கார தலைவர் வந்து பேச போறாரு. அவங்கள எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு அந்த கும்பல் நினைக்குது. இந்த கும்பல்ல நம்ம மேசனும் ஒரு ஆள் தான். அதனால மேசன் என்ன பண்றான்னா, அங்க இருந்த ஒருத்தர்கிட்ட பாம்பை வாங்கிட்டு போய் அவங்க பேசுற மேடையில வச்சு வெடிக்க வச்சிடறான். இதை கண்டுபிடிச்ச போலீஸ் மேசனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. இதை சொல்லிட்டு, இதை நம்மளால எதுவும் மாத்த முடியாது, இது முன்னாடி நடந்தது, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாம நம்ம நல்லபடியா வாழ்ந்தா இந்த ஐலாண்ட்லயே நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இனிமேல் பழசை நினைச்சு வருத்தப்படாம இனிமேல் என்ன நடக்குமோ நம்ம அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். கேசியும் மேசனும் பேசிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேசன் கேசிட்டு என்ன சொல்றான்னா, இது ஒரு கேமா இருக்குல்ல, இந்த கேம்ல நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு கேசி என்ன சொல்றான்னா, நான் எதுவும் ஜெயிக்க விரும்பல, நான் ஆல்ரெடி என்னோட நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு இல்ல, இந்த கேம்ல நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது நம்ம உயிர் வாழ்றதுதான், இங்க உயிர் வாழ்றதுக்கு நம்ம இப்படியாச்சும் வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு கேசி என்ன சொல்றான்னா, நாம இங்க உயிர் வாழணும்னா நம்ம சேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதே சமயத்துல கட் பண்ணி நம்ம சேஸை காமிச்சா, சேஸ் அந்த ரூம்ல உட்காந்துட்டு தான் எடுத்த போட்டோவே பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க யாரோ நடந்து வர்ற மாதிரி சவுண்டு கேக்குது. அதனால தங்கிட்ட இருக்க குச்சியை எடுத்துட்டு அங்க ஒரு படிக்கட்டுக்கிட்ட போய் மறைஞ்சு நிக்கிறா. அப்படி மறைஞ்சு நிக்கும் போது அங்க யாரோ பக்கத்துல வர சவுண்டு கேட்டோடனே சேஸ் அவங்க மேல ஜம்ப் பண்றா அடிக்கிறக்காக. அப்போ அங்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கூப்பர் தான் அங்க வந்திருக்கான். கூப்பரை பார்த்த உடனே, கூப்பர் வா, நான் உனக்கு ஒரு விஷயத்த காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட்டு போறா. அவ கண்டுபிடிச்சு எடுத்த ஒவ்வொரு போட்டோவையுமே கூப்பர்கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் ஒரு வீடு போட்டோவை காமிக்கிறா, இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அவன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கு அடுத்து சேஸும் அவங்க அம்மாவும் இருக்க போட்டோவை காமிச்சு, இந்த போட்டோ உனக்கு தெரியுமா, இதுல ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இது நீயும் உங்க அம்மாவும் எடுத்த போட்டோ, இதுல எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு அடுத்து சேஸ் இன்னொரு போட்டோ காமிக்கிறா. அந்த போட்டோ என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ரோடு போட்டோவா இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம கூப்பருக்கு லைட்டா சில இது ஞாபகம் வருது. இந்த ரோடு எனக்கு தெரியும், இந்த ரோடு டெக்சாஸ்ல இருக்கு, சோ இந்த ரோட ஒட்டி தான் இந்த வீடு இருக்கு, நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, சேஸ் அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோவை காமிக்கிறா. அந்த போட்டோவை பார்த்தோம்னா சேஸும் நம்ம கூப்பரும் இருக்க மாதிரி போட்டோ தான் அது. அதை பார்த்த உடனே கூப்பருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த சீனை அப்படியே இங்க கட் பண்ணி அப்படியே நம்ம மொட்டை பீஸையும் முட்டா பீஸையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மொட்டைச்சி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. மொட்டைச்சியை எழுப்பி விட்டு, வாழ்த்துக்கள், நீங்க செகண்ட் லேண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட மொட்டைச்சி, இது ஒரு நல்ல விஷயம் தானா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க ஆமா இது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா நீ இங்க இருந்து திரும்பி வேற எங்கேயும் போக முடியாது, நீ இங்கே தான் இருக்க போற, நான் அங்கிருந்து வர்றப்பயே உங்ககிட்ட நிறைய இது சொல்லிட்டு தான் வந்திருந்தேன், இங்க இருந்து யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது, அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள நான் கொன்றுவேன்னு சொல்லி
சொல்லிட்டு தான் வந்தேன். அதையும் தாண்டி நீங்க வந்திருக்க. மொட்டச்சி என்ன சொல்றான்னா, நான் ஒரு டிப்ரெஷன்ல இருந்து அதனால தெரியாம வந்துட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்களோட மேனேஜர்கிட்ட நான் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு உனக்கு ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்தோம். அந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. திரும்பவும் நீ இன்னொரு சான்ஸ் கேட்கற. உனக்கு எந்த சான்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு மொட்டை தலையோ என்ன சொல்றான்னா, சரி ஓகே, நான் இந்த ஐலாண்டு தப்பிச்சு போனாதான் நீங்க கொல்லணும். நான் இந்த ஐலாண்டுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமா நாங்க இப்போ உன்னை கொல்ல போறது இல்ல. நாங்க உங்ககிட்ட ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தோம். இந்த இடம் கேனபிள் ஒருத்தருக்கு சொந்தமானது. நீ இப்ப அவரோட கெஸ்ட். அவரோட கெஸ்டை எங்களால கொல்ல முடியாது. ஆனா உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல எந்த ஒரு கோழியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட மொட்டை தலைக்கு ஒரே சந்தேகம். என்னடா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிக்கன் சூப் குடிச்சோம். இவங்க வந்து இந்த இடத்துல எந்த கோழியுமே இல்லைன்னு சொல்றாங்கன்னு ஒரு டவுட் வருது. அதனால மொட்டை தலை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவ கையில கட்டி இருந்தால கட்டு, அந்த கட்டை அப்படியே மெதுவா அவுத்து பாக்குறா. அதை அவுத்து பாக்குறப்பதான் அவளுக்கு ரொம்ப பெரிய சாக்கா இருக்கு. அவ கையில இருந்த முன்னாடி 4 விரலையும் வெட்டி தான் அந்த சூப்பையே வச்சிருக்காங்க. அதன் கூட தெரியாம இந்த பைத்தியம் அந்த சூப்பை குடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. தன்னோட கையில 4 விரலையும் காணும்னு சொல்லிட்டு ஒரு கத்துவா பாருங்க. அப்படியே இந்த எபிசோட இந்த இடத்துல கட் பண்றாங்க. நாளைக்கு மதியம் கரெக்டா 3:33க்கு தி ஒண்டர் வெப் சீரிஸோட 6வது எபிசோட் ரிலீஸ் ஆகும். அதனால எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், பாய்.